தெய்வ செய்திக்கு நேராக போகலாம். சரியா? இது ஆக்சுவலாக ஒரு தீர்க்க தரிசன செய்தி. 100% தேவன் உங்களோட பேசுறார். ஒரு 3 காரியம், ஒரே ஒரு நபர், பைபிள்ல இருக்கிற ஒரு நபரை வச்சு நம்ம பார்க்க போறோம். இந்த 3 காரியத்தை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க இப்போ இந்த நிலைமையில இந்த 3 காரியத்துக்கு உட்பட்டு இருப்பீங்க. அப்போ நீங்க இதுல இருந்து வெளிவரணும்னா இந்த பைபிள் கேரக்டர் செஞ்ச மாதிரி நீங்க செய்யணும் அப்படின்னு தேவன் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு விடுக்கிறார், ஒரு கட்டளை இடுறார், ஒரு அன்பினால உங்ககிட்ட உணர்த்தி சொல்றார். நீங்க தீர்க்க தரிசன செய்திகளை கேட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. இப்போ தீர்க்க தரிசன வார்த்தைகளுடைய செய்தி அநேக நேரத்துல நம்ம கேட்டிருப்போம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர்ட்டிக்கல் மெசேஜ் தான். சரியா? இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் எப்படி 100% அது தீர்க்க தரிசனம், யோவான் கண்டதை அப்படியே சொல்றாங்களோ அதே போலதான் இந்த செய்தி. சரி, நம்ம நேரா விஷயத்துக்கு போலாம்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ தேவன் இந்த கடைசி கால எழுப்புதல்ல யாரை தெரிந்து கொள்றாரு, அவர் தெரிந்து கொள்றது எப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்கறோம். அவர் யாரை தெரிந்து கொள்ளப்பட்டார்னா, வசனம் சொல்லுது, இப்ப பலவான்களை வீழ்த்துறதுக்கு பலவீனரை தெரிந்து கொள்ளப்படுறார். எனக்கு சொல்லி கொடுத்ததன்படி நான் உங்களுக்கு என்னையுமே சாட்சியா, என்னுடைய சாட்சியம் தான் இந்த இன்னைக்கு கேட்கிற இந்த செய்தி என்ன சொல்றது, ஆண்டவர் இந்த கடைசி காலத்துல எப்படி யாரை தெரிஞ்சு கொள்ள போறாரு சொல்றேன் இல்லையா? இப்போ பலவீனரன்னு வசனத்துல ஒரு காரியத்துக்கு வேண்டி சொல்லப்பட்டாலும் அதனுடைய அர்த்தம் எனக்கு சொல்லி கொடுத்ததன்படி சொல்றேன். இப்போ தோத்து போனாங்க இல்லையா, தோல்வி உற்றவர்களை அவர் தெரிந்து கொள்றாரு அப்படின்ட்டு. அப்போ அவங்க ஃபெட்டப் ஆகியிருக்காங்க இல்லையா, ஒண்ணுமே செய்ய முடியாம, ஒண்ணுமே பண்ண முடியாது, எந்த பக்கமும் நகர முடியாம இருக்காங்க இல்லையா, அவங்கள தேவன் தன்னுடைய பலத்தினால, உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் பரிபூர்ணமா இருக்கும்னு சொல்றாருல, அப்ப அந்த பலவீனரை தான் நான் என்னுடைய பாஷையில எனக்கு சொல்லி கொடுத்தபடி சொல்றேன். அவங்க தோல்வியுற்றவங்க, ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ இந்த ஃபெயிலியர்ஸ் தேவன் கடைசி காலத்துல எழுப்புறாரு. அந்த ஃபெயிலியர்ஸை எழுப்பியும் போதுதான் அந்த கடைசி கால எழுப்புதல் வரும். அந்த எழுப்புதனுடைய முடிவுல தான் அவர் மத்திய ஆகாயத்துல தம்மை போல இருக்கிறவங்கள தம்மோடு கூட கூட்டி போவாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இல்லையா? அதுக்கப்புறம் தான் அந்த அந்தி கிறிஸ்து வர்றது, அது எல்லாமே அந்த காரியம்லாம் நடக்கும். சரியா? அப்போ எப்படி இந்த ஃபெயிலியர்ஸ் உருவாகுறாங்க, எப்படி இந்த மனுஷன் எப்படி தோற்கடிக்கப்படுறான், எப்படி தோல்வியை அவன் சந்திக்கிறாங்கிறது 3 காரியம். இதனுடைய பலன் அடுத்த ஒரு 3 காரியம் சொன்னேன் இல்லையா, அந்த 3 காரியத்தை பார்க்கும்போது ஓகே, அப்ப நான் இந்த தப்பு எங்கேயோ பண்ணி இருக்கேன். சரியா? அப்பதான் உங்களுக்கு நினைவுக்கு வரும். சரியா? ஜெபத்தோட கேளுங்க. நம்ம பார்க்க போறது யாருன்னா, சிம்சோனை குறிச்சு பார்க்க போறோம். ஹல்லேலூயா. இவன் கர்த்தருக்கென்னு நசரேயனா அவன் உருவாக்கப்படுறான், பூமிக்கு அனுப்பப்படுறான். அவன் நசரேய விரதனம் என்னாகமம் 6ஆம் அதிகாரத்துல நசரேயன்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லா இருக்கு இல்லையா? அப்போ முடியெல்லாம் கட் பண்ணாம, இந்த மரண வீடு, மரண பிணம் அதுகிட்ட போக மாட்டாங்க, திராட்சை ரசம், மதுபானம், இன்னும் சொன்னா திராட்சை விதை, திராட்சையினுடைய தோல், அது சுத்தமா அது எதுவுமே அவங்க எடுக்கக்கூடாது. அவங்கள ஈன்றெடுத்த தாயுமே இவன் கர்ப்பத்துல உருவானதுக்கு அப்புறம் அவங்களுமே திராட்சை ரசம் பருகக்கூடாதுன்னு சொல்லி கட்டளை. நசரேயன்னா இப்படிதான் இருக்கணும். ஹல்லேலூயா. நசரேயன்னா என்னன்னா, தேவனுக்குன்னு பிரித்தெடுக்கப்பட்டவன். எப்படி பால் மறந்த உடனே சாமுவேலை கொண்டு தேவாலயத்துல ஏலியின் இடத்துல ஒப்பு கொடுக்குறாங்களோ, அதே போலதான் அவன் ஒரு நசரேய விரதம். அவங்க அண்ணல் அப்படிதான் ஜெபிப்பாங்க, அவன் தலையில சவரன் கத்தி படக்கூடாது, அப்படி இப்ப படாதபடிக்கு அப்படி அவங்க ஒப்பு கொடுப்பாங்க இல்லையா? நீங்க எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா நான் அவனை உங்களுக்குன்னு கொடுக்குறேன், அவன் தலையில சவரன் கத்தி. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு நசரேய விரதம் உள்ள ஒருத்தனா. அப்போ இந்த நசரேயன் உலகத்தோடு ஒத்து போகவே மாட்டான் இல்லையா? இத எனக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்றது, இதுதான் துறவிய வாழ்க்கை அப்படி சொல்லுவாங்க. தேவனோடு இருக்கிற மனுஷங்க உலகத்தை வெறுத்து, அதாவது கல்யாணம் பண்ணாம இருக்கிறவங்க அது சன்னியாசின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அவங்கள இல்ல, துறவிய வாழ்க்கை, உலகத்தோடு ஒத்து போகாம இவங்க தேவனோட மட்டும்தான் ஒத்துப்போம், தேவ காரியத்துல மட்டும்தான் இவங்களோட ஒத்துப்போம், அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இவங்க நசரேயர்கள். இயேசு கிறிஸ்து அவர் நசரேயன். அப்போ இப்படி உண்டாக்கப்பட்ட ஒருத்தன் அவன் செய்யற முதல் தவறு என்னன்னா,
எடுத்துக்கலாமா? நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம். அவன் ஒரு பெண்ணை பார்க்கறான். முதல் வசனம் 14:1 சொல்லுது, பெலிஸ்தியர்ல இருக்கிற ஒருத்தருடைய குமாரத்தியை பார்க்கறான். இந்த பொண்ணு எனக்கு வேணும்னு சொல்லி வீட்டுல கேட்கறான். வீட்டுல உனக்கு என்ன நம்ம இஸ்ரேல் ஜனங்க மத்தியில பொண்ணு இல்லையா, இந்த பொண்ணு தான் வேணுமான்னு கேட்கறாங்க. சரின்னு சொல்லி பையன் கேட்கறானேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, போறாங்க அந்த பெண்ணை பார்க்கறதுக்கு. ஆனா இது தேவனால உண்டானது, இது பாவம் இல்லை. ஏன்னா பெலிஸ்தியர் மேல குற்றப்படுத்தணும். இது செய்தியில இல்ல, ஆனா நீங்க தெரிஞ்சு கொள்றதுக்கு இத சொல்றேன். இப்போ தேவனுக்கு ஒரு மனுஷனை அழிக்கணும், பிசாசு கூட்டம் இருக்கிற ஒரு ஜனத்தை அழிக்கணும். அதை அழிக்கணும்னா அவருக்கு ஒரு ரீசன் வேணும். அழிக்கணும்னா ஒரு மனுஷன் வழியா, தேவ ஆவியை பெற்ற மனிதர்கள் வழியா தான் அவர் செயல்படுறாரு. இப்ப புதிய ஏற்பாடுல அப்படிதான் செயல்படுறாரு இல்லையா? அப்படி செயல்படணும்னா இப்போ இந்த இடத்துக்கு நான் பொறுப்பா இருக்குன்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு. அப்போ இந்த கூட்டத்துல இருக்கிற கொஞ்சம் பேரை தேவன் அவங்கள கட்டி போடணும், அவங்கள செயலுக்கு செய்யணும், இல்ல கொல்லணும், அழிக்கணும், வாட்டவர். அப்ப என்ன பண்ணும், அந்த ஜனத்தை எனக்கு விரோதமா திருப்புவார். புரியுதா? அந்த ஜனத்தை எனக்கு விரோதமா திருப்புவாரு. அப்போ எனக்கு ஆரம்பத்துல பொறுப்பா ஒரு நாள் கோபம் வரும். ஏன்னா அவங்க தேவனுக்கு விரோதமா எழும்புறாங்க, எனக்கு விரோதமா எழும்புறவங்க தேவனுக்கு விரோதமா. அப்போ எனக்கு அவன் மேல கோபம் ஆண்டவர் சமூகத்துல நான் கதறும் போது என்னுடைய கண்ணீர் அவருடைய சமூகத்துல இட்டும் அவரு கோபம் கொண்டு இங்க இறங்குவார். சரியா? அவர் அப்பதான் யுத்தம் செய்வார் அவங்கள. அப்ப நமக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை கொடுவார். இது தேவனுடைய பேட்டர்ன். இங்க அது வசன ப்ரூஃப் உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா? அப்போ இந்த பெலிஸ்தியர் மேல தேவன் யுத்தம் செய்யும்படியா, தேவனுடைய கோபம் வரும்படியா இந்த காரியம் நடக்குது. இது கர்த்தரால உண்டானதுன்னு அவங்களுடைய பெற்றோர்கள் அறியல இல்லையா? இப்போ நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. சரி, அப்போ இந்த சிம்சோன் செஞ்ச முதல் தப்பு என்னன்னா, 5வது வசனம் சொல்லுது, திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, அங்க ஒரு சிங்கம் வந்ததுன்னு பார்க்கணும். அவன் செஞ்ச தப்பு திராட்சை தோட்டம் பக்கமா போனது. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, சங்கீதம் 1வது சங்கீதத்துல முதல் வசனம் சொல்லுது, பாவிகளுடைய வழியில நில்லாதீங்க. கரெக்ட் தானே? பாவிகளோட வழி. அப்போ முன்னாடிலாம் நமக்கு தெரியும், முன்னாடி அந்த எல்லாம் பழைய ஆட்கள் தான், நானும் ஒரு பழைய ஆள் தான். இப்போ ஒரு வீட்டுல குடிகாரங்க இருந்தாங்கன்னா அந்த வீட்டு பக்கம் போக மாட்டான், நம்ம பிள்ளைங்களையும் போக சொல்ல மாட்டோம். அங்க ஒரு குடிகாரன் இருக்கான், ஒன்னும் பண்ண போறதில்ல, அவன் கெட்ட வார்த்தை பேசுவான், இல்ல ஏதோ ஒண்ணு, அதை கேட்டு கூட பிள்ளைங்க கெட்டு போயிட மாட்டாங்கன்னு சொல்லி, நீ இந்த வழியா போகாத, இந்த பக்கமா அது கொஞ்சம் சுத்தினா கூட இந்த பக்கம் போகணும்னு தான் சொல்லும் இல்லையா? இது நமக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் இல்லையா? அப்போ அங்க போனா கெட்டு போயிடான்னு சொல்லிட்டு என்ன சொல்றோம், இன்னொரு வழியா போக சொல்றோம். அது சுத்தி இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ ஏன்னா அந்த பாவம், அந்த மனுஷனுக்குள்ள ஆவியோ பாவமோ நமக்குள்ள வந்துடக்கூடாது, நம்ம பிள்ளைங்களுக்குள்ள, நம்ம தலைமுறைக்குள்ள வந்துடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல நம்ம இதை செய்யறோம் இல்லையா? ஆனா இந்த மனுஷன், இவங்களுடைய பெற்றோருக்கு எல்லாம் தெரியும், இவன் திராட்சை ரசம் அது சம்மந்தப்பட்ட எதையுமே தோட புசிக்க எதுவுமே கூடாது. ஆனா இவனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துக்கிட்ட அவன் போகிறான், திராட்சை தோட்டத்துல. அங்க என்ன போட்டிருக்கு, திராட்சை தோட்டங்கள் மட்டும் அப்படின்ட்டு. அப்போ இது இந்த இடத்தின் வழியா நம்ம என்ன பாக்குறோம்னா, நாம செஞ்ச முதல் தவறு என்னன்னா, எடுத்துக்கலாம் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14, 15, 16. அவிசுவாசிகளுடன் இணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் இல்லை, கிறிஸ்துவுக்கும் வேலியாளுக்கும் இசை வேறு, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருப்பீர்கள். போதும் சிஸ்டர், போதும் சிஸ்டர். இங்க குறிப்பா எல்லாமே சொல்றாருல, தேவனுடைய காரியம், தேவன் அல்லாத காரியத்தை சொல்றாரு, விசுவாசி அவிசுவாசி நிறைய. இதுல ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? அப்போ சம்பந்தம் இல்லாத போது நம்ம சம்பந்தம் படுத்திக்க கூடாது இல்லையா? இப்போ அந்த ஒரு பெரிய சிலை இருக்கும் இல்லையா? அப்போ தேவனுடைய பெட்டி அந்த இடத்துல வைக்கும்போது அந்த சிலை விழும், தலை உடைஞ்சு போகும்.
சரி, அந்த விக்கிரக கோயில்ல கொண்டு போகும்போது அந்த விக்கிரகம் போகுது. ஏன்னா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது எனக்கு தெரிஞ்சு இப்போ தேவனுடைய ஆலயம்னா நீங்க தான் ஆலயம். தேவன் உங்களுக்குள்ளதான் வாசம் செய்யறார். இந்த பில்டிங்குள்ள கிடையாது, உங்களுக்குள்ளதான் வாசம் செய்யறார் தேவன். அப்போ நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கீங்க. நீங்க விக்கிரகங்களோட, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் எதுன்னு இருக்கியா? அப்போ இப்போ நீங்க ஜீவன் உள்ள தேவன் உங்களுக்குள்ள இருக்கார். அப்போ நீங்க ஜீவன் உடையவர்களா இருக்கீங்க. விக்கிரகம்னா என்ன? ஜீவன் இல்லாதவர்கள். நம்ம அவிசுவாசின்னு சொல்றோம். அவிசுவாசி அது வேற பேட்டர்ன். நான் ஸ்ட்ரைட்டா போல்டா விஷயத்துக்கு வந்துடும். ஜீவன் இல்லாதவைகள்ல நீங்க சம்பந்தம் கலக்கக்கூடாது. எது ஜீவன் இல்லைன்னா உலகமும் உலகத்துல உள்ளவைகளும் அழிஞ்சு போகும். அதாவது நீங்க பாக்குற எல்லாம் அழிஞ்சு போக போகுது இல்லையா? இந்த பூமி அக்னிக்கு இரையா வைக்கப்பட்டிருக்கு. நம்ம இதுல இருந்து எடுப்படணும். அதுக்கு பேர் தான் மீட்பு. அதை நம்மளை இங்க இருந்து கொண்டு போகிறது பேர் தான் ரட்சிப்பு இல்லையா? அப்போ நாம தேவனுடைய ஆலயமா இருக்கிற நாமோ, இங்க சொல்லி இருக்கு இல்லையா, தேவனுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும். அப்ப அது உயிர் இல்லாத ஒரு விஷயம். பணம் உயிர் இல்லை, பொருள் உயிர் இல்லை, பதவி உயிர் இல்லை, படிப்பு உயிர் இல்லை, அந்தஸ்து உயிர் இல்லை, வீடு உயிர் இல்லை, வாகனம் உயிர் இல்லை, நகை உயிர் இல்லை. அப்ப உயிர் இல்லாத எது கொடுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை. நம்ம முதல்ல பண்ற தப்பு என்னன்னா, இந்த திராட்சை தோட்டத்துக்கு வந்த போது அல்லேலூயா, நம்ம என்ன பண்றோம்? பாவிகளுடைய வழியில நிக்கிறது. நம்ம என்ன பண்றோம்? ஜீவன் இல்லாத விஷயத்துல நம்மளை தலையிட்டுக்கிறது. என்னுடைய சாட்சி என்னன்னா, நான் ஒரு அமைதியான ஒரு பையன், யார்கிட்டையும் பெருசா பேசி பழகிட மாட்டேன். நான் ஒரு காம் டைப், இன்ட்ரோவர்ட் டைப். சரியா? ஆனா இந்த ரகலை பண்றவங்க, சட்டம்பி பண்ற பசங்க கூட எல்லாம் நான் போய் நிற்பேன். அவங்க கூட இருப்பேன், அவங்க பண்றதை ரசிப்பேன். நான் பண்ண ஃபர்ஸ்ட் தப்பு இதுதான். அவங்க கூட என்னை இணைச்சுப்பேன், சேர்த்துப்பேன். சரியா? அதனுடைய விளைவு என்னன்னா, ரெண்டாவது என்ன வருது? 8வது வசனத்துல, நியாயாதிபதிகள் 14:8, சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இவன் டெட் பாடி பக்கத்துல போகக்கூடாது. ஏன்னா நசரேயன். இவன் ஜீவன் உள்ள தேவன் இவனுக்குள்ள வருவாரு, தன்னுடைய கிரியையை நடப்பிப்பாரு, அவர் போவார் இல்லையா? அப்பேற்பட்ட இந்த மனுஷன் பிணத்துக்கிட்ட போகக்கூடாது. இவன் என்ன பண்றான்? செத்து போன சிங்கத்துக்கிட்ட போறான். சிங்கத்தின் உடலுக்குள்ள இருந்து கையை கூட வைக்கிறான் இல்லையா? செத்து போன அந்த டெட் பாடி. அப்ப என்ன ஆகும்? நீங்க எப்படி சொல்றது, ஜீவன் அற்ற காரியத்துல போய் நிற்கும் போது, அது திருமண காரியமா இருக்கலாம், எதை படிப்பு காரியமா இருக்கலாம், அப்போ அழிஞ்சு போகிற காரியத்துல உங்க சிந்த போய் நிற்கும் போது, ரெண்டாவது என்ன ஆகுது? பாவம் பிறக்குது உங்களுக்குள்ள. இவன் தானா வழி விலகி போய் அதை தொட்டு பாக்குறானா? நீங்க அந்த பாவத்துக்குள்ள உங்களை அது இழுத்துக்கும். பிசாசனுடைய தன்மை என்னன்னா, உங்களை அது இழுத்துக்கும், உங்களை வற்புறுத்தி இதை செய்ய வைக்கும். ஒரு சிலர்லாம் தற்கொலையில இருந்து மீட்கப்பட்டவங்களுடைய சாட்சி கேட்டா அவங்க சொல்லுவாங்க, எங்க மாமா கூட இல்லையா, என்னன்னா இப்போ சாகிறதுக்கு விட்டப்போ நான் ஏன் இதை செஞ்சேன்னு தெரியல, எனக்குள்ள சாவு சாவு சாவுன்னு ஒரு எண்ணம் வந்தது, ஒரு சத்தம் வந்தது, குதி குதி குதின்னு சொல்லிச்சு. அதை நானே சாட்சியா சொல்ல. என்ன இப்பவும் கூட ஒரு சில டைம் கொஞ்சம் மைண்டு சோர்வா இருக்கும்போது வண்டி ஓட்டும் போது கூட இடி இடி அந்த எதிர்க்க வர லாரியில போய் இடி, டக்குன்னு பிரேக்கு போடு, விழுந்து சாவு. இப்ப சைட்ல பள்ளம்லாம் இருக்கும். இப்ப நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல எவ்வளவு இதுவா இருக்கு, பள்ளம் அதெல்லாம் இருக்குல்ல, போ பள்ளத்துக்குள்ள போ சாகு. இந்த மாதிரி எண்ணங்கள் ஆதிக்கம் பிசாசு அப்படியே அதிகமா புஷ் பண்ணும். இப்ப நானே அதுக்கு சாட்சியா சொல்றேன். உங்க காதுகள்லயும் நிறைய பேருக்கு கேட்டிருக்கலாம், சாகணுங்கிற கையாறு சும்மா இருக்கும்போது கை அறுத்துக்கோ. நம்ம அப்ப காய்கறி ஏதாவது வெட்டிட்டு இருப்போம், உன் கையாருன்னு சொல்லிட்டு அந்த சிந்தனை எல்லாம் ஆக்சுவலா நம்ம அதை செய்யாம இருக்கிறது பெரிய கிருபை. இந்த அளவுக்கு அது ஏவும். இப்ப பாத்தீங்களா, நசரேயனா கர்த்தருக்குன்னே அவர் பூமியில ஒரு மனுஷனை தாய் தகப்பன்ட்ட சொல்லி ஆணையிட்டு பிறப்பிக்கிறாரு. அந்த மனுஷன் வழி விலகி போறான், செத்து போன பிணத்து முன்னாடி இல்லையா? அப்போ நாம எதுக்கு உருவாக்கப்பட்டோம்? ஜீவனுள்ள தேவனை அப்படி சுமக்கிற தேவ ஆலயமா இருக்கும். நம்ம ஆட்டுக்குட்டியா இருக்கும். எப்படி வேணா நீங்க வச்சுக்கோங்க
இல்லையா? அப்போ நமக்கு இந்த காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம செஞ்ச ஒரு சின்ன வேலை என்ன, இப்போ ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போறதை நான் வந்து அதை மோட்டிவேட் பண்ண மாட்டேன். ஏன்னா இங்க எல்லா தரப்பு ஃபங்க்ஷன் மீன்ஸ், இப்போ இங்க கன்னியாகுமரியில பார்க்கும்போது வந்து கண்டிப்பா கல்யாணம், காது குத்து, அது இதுனா போகணும், போய் தலையை காட்டணும், அந்த மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. இப்போ எனக்கு அதுல துளி கூட விருப்பம் இல்லை. அது ஒரு சில கட்டாயத்து நிமித்தம், வேற வழி இல்லாம எனக்கு மேல இருக்கிற அதிகாரிகள், வீட்டுல இருக்க நிமித்தம் போக வேண்டிய சூழ்நிலையில இருக்கு. மற்றபடி மெட்ராஸ்ல இருக்கும்போது இவளுக்கு தெரியும், நான் வந்து போறதில்ல, எனக்கு அதுல விருப்பம் இல்லை. விஷயம் என்னன்னா, நம்ம அங்க இருக்கும்போது எதாவது கேட்க வேண்டியது இருக்கும். ஏதோ ஒரு பாட்டு சத்தமோ இல்ல அவங்க மத்தவங்க பேசுற காரியங்கள் என்ன சொல்ற ஜீவன் இல்லாததா இருக்கும். ஜீவன் இல்லாததை கேட்க கேட்க என்ன ஆகும், நமக்குள்ள இருக்கிற ஜீவன் கிரியை செய்யாது இல்லையா? இங்க நல்லா இருந்த மனுஷன் என்ன ஆகுது, வழி விலகி பிணத்தை தொடுறது அளவுக்கு போறான் இல்லையா? பாவத்துக்குள்ள ஆக்கப்படுறான். அப்போ பாவிகளோட வழியில நம்ம நிற்கும் போது என்ன ஆகுது, அந்த பாவம் நமக்குள்ள வருது. புரியுது தானே உங்களுக்கு? ஜீவன் அல்லாது பார்க்கிற விஷயத்துல நீங்க அன்பு கூர்ந்து பிரியப்பட்டு அதுல நீங்க உங்களை இணைக்க நேரிடும். இதனுடைய முடிவு என்னன்னு பார்த்தா, இப்போ வந்து இது வந்து கட்டளைகளை மீறுறதுன்னு சொல்லலாம். இரண்டாவது பாயிண்ட், தேவனுடைய கட்டளையை மீறுறது சொல்லலாம். மூணாவது 16வது வசனம் சொல்லுது, பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான் அப்படின்ட்டு. இந்த மனுஷன் நசரேய விரதம் இருக்கவன் கல்யாணம் பண்ணக்கூடாது, ஆனா இவன் பண்றது வேசியின் இடத்துல போறான். பாவம் இவனுக்குள்ள பூரணமாகுதா? ஜஸ்ட் போனது என்ன, ஒரு தோட்டம் இருக்கு, திராட்சை தோட்டம், அதுக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க கேட்கலாம், இப்போ முஸ்லீம் ஃப்ரெண்டு இருக்கக்கூடாதா எனக்கு, ஹிந்து ஃப்ரெண்டு இருக்கக்கூடாதா எனக்கு அப்படின்னா, நான் உங்களுக்கு அதுக்கு ஆலோசனையா சொல்றது என்னன்னா, நீங்க தேவ ஆவியை பெற்று நீங்க பவுலாவோ கிறிஸ்துவ போலே தேவ ஆவியின் பலத்துல நீங்க நிரம்பி இருந்தீங்கன்னா, தேவ வசனத்துல நிரம்பி இருந்தீங்கன்னா, இல்ல அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அவர் மேல உள்ள அன்பு, எனக்கு ஏசப்பனா ரொம்ப பிடிக்கும், அந்த அன்புல ஃபுல்ஃபில்லா இருந்தீங்கன்னா எந்த ஃப்ரெண்ட்ஸோடையும் நீங்க சேரலாம். அவங்களால உங்க ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு எந்த சேதமும் வராது. அப்படி இல்லாத பட்சத்துல ஒருத்தர் கூட சேராதீங்க. இப்போ ஆமா, இது கேட்கும்போது ஒருவேளை என் மேல வெறுப்பு கூட வரலாம், வந்தா பரவாயில்ல. பிராமின்ஸ் நினைக்கிறேன், அவங்கள நிறைய பிரிவு இருக்கு. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட என்ன சொல்ற புறஜாதி ஜனங்கள் இருக்கு, அவங்களுக்குன்னு தனி ஸ்கூல் இருக்கு, வேற யாரும் போக கூட அட்மிஷன் கூட தர மாட்டாங்க. ஒத்துக்கிறீங்களா? அதே மாதிரி ஒரு சில மதத்தாருக்கு தனி ஸ்கூல் இருக்கு, தனி காலேஜ் இருக்கு, தனி வேலை இடம் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம், கிறிஸ்டியன்ஸுக்குன்னு தனி ஸ்கூல் இருக்குதான், ஆனா சிம்பிளா போய் ஃபாதர்கிட்ட லெட்டர் வாங்கிட்டு வா, ஃபாதர் லெட்டர் கொடுக்கணும்னா அவர் வந்து வாப்பா நீங்க வந்து ஞானஸ்தானம் எடுத்த, அவர் உடனே இந்த சபையினுடைய அங்கம்னு சொல்லி லெட்டர் போட்டு சைன் போட்டுறாரு. இப்ப தேவனுக்கும் இதுக்கும் போயிடுச்சா? அப்போ கிறிஸ்துவை அறிவிக்கிற அந்த பள்ளிக்கூடத்துல ஸ்தாபனத்துல என்ன ஆகுது, ஒவ்வொன்றா வெளியில உள்ளது எல்லாம் வருது. இது சேரும் போது என்ன ஆகுது, வழி விலகி போறோம் இல்லையா? இப்ப நம்ம ஆராதனை நடத்தணும்னா என்ன பண்றது, ஜனங்களுக்கு எது பிடிக்கும், நல்லா பாடினாதான் பிடிக்கும், லைட்டு செட்டிங்லாம் இப்படி பண்ணாதான் பிடிக்கும்னு சொல்லி இப்போ பெந்தகோஸ்து சபை மொத்தத்துல மனுஷங்களை பிரியப்படுத்துற சபையா மாறிடுச்சு. ஊழியரா இருக்கட்டும், இப்போ ஒரு பண வசதி உள்ள ஒரு விசுவாசி இருக்காங்கன்னு வச்சுப்போம், சபை ஜனங்களும் அப்படி சொல்றாங்க இல்லையா? அப்போ அவர் வந்து காணிக்க நல்லா கொடுக்குறாரு, நமக்கு ஏதாவது வேணும்னா செய்யறாருன்னு வச்சுப்போமே. இப்போ அவர் தப்பு பண்றாரு, அவருடைய வருமானம் தப்பானது, அவர் பிசினஸ் பண்றாரு, அங்க போய் சொல்ல நேரிடும், ஒரு காரியத்தை கூட்டி குறைச்சு சொல்ல, ஒரு புரோக்கரேஜ் ஒர்க்குன்னு வச்சுப்போமே, இல்ல மார்க்கெட்டிங் ஒர்க் வச்சு கண்டிப்பா போய் சொல்லிதான் ஆகணும். போய் சொல்லாம செய்ய முடியாது. போய் சொல்லாம செய்யறவங்க அவங்க முன்னேற மாட்டாங்க, வளர மாட்டாங்க, சர்ச்சை காணிக்க கொடுக்குற அளவு கூட வளர மாட்டாங்க. அப்போ அவங்கள கண்டிக்கிறதுக்கு இங்க வராது. ஊழியர்களை சொல்றேன், இப்போ மனுஷனோடு ஒத்து செய்து மனிதனை பிரியப்படுத்தும்படியான பெந்தகோஸ்து ஊழியர்கள் மாறிட்டாங்கன்னு சொல்றேன். அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, சரியா? அவங்கள கரெக்டா கண்டிச்சு உணர்த்தி அவன் கொடுக்குற காணிக்கையை நம்ம வந்து ஏத்துக்க கூடாது. அதுதான் ஊழியக்காரங்க. அண்ணி அக்னி இதுக்குள்ள வரக்கூடாது. அந்த பணத்தை நான் எடுத்து செலவு பண்ணேன்னா எனக்கு அந்த சாபம் வரும். எத்தனை பேரை வஞ்சிக்கிறாங்க, எத்தனை பேர்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்தி, அதான் போய் நான் ஓப்பனா சொல்றேன், பொய் சொல்லி ஏமாத்துறதான். அந்த காசு இங்க இந்த ஃபேமிலியில வரும்போது இப்ப நான் தேவனுக்குன்னு பிரித்து எடுக்கப்பட்டோம். அப்ப என்ன ஆகும், அந்த பணம் என்ன அழிக்கும். அந்த பணத்துல இருக்கிற பிசாசு என்ன வான்னு சொல்லி பண ஆசையை காட்டி என்னை ஏதோ ஒரு இடத்துல விழ வச்சிடும்.
அப்போ அதுக்கு அது தெரியும் ஊழியர்களுக்கு, ஆனா செய்ய மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுது, ஊழியர்களுமே இதே ஸ்டேஜ் தான். நீங்க அப்படி போகக்கூடாது, சரியா? இது செகண்ட் ஸ்டேஜ். இதனுடைய முடிவு என்ன? பாவம், வேசியின் இடத்துல போறாங்க. ஹல்லேலூயா. வேசியின் இடத்துல போறதுதான் நம்ம சொன்னோம் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய ஆலயம் விக்கிரகம் இருக்கிற அந்த தோப்புக்குள்ள ஆலயத்துக்குள்ள போயிடுச்சுன்னா அது செயல் இழந்து போயிடும். அதனால அங்க செயல்பட கிரியை செய்ய முடியாது. அந்நிய தேவர்களே வச்சுப்போம், சரியா? நம்ம மெய்யான தேவன் எனக்குள்ள இருந்தாருன்னா, நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா அந்த இடத்து விக்கிரக தோப்பா இருக்கட்டும், கோட்டையா இருக்கட்டும், விக்கிரகம் பிசா சிங்காசமே போடுற இடமா இருக்கட்டும், நான் எனக்குள்ள தேவனை சுமந்து நான் போனேன்னா, தேவ வார்த்தையை சுமந்து தேவ ஆவியில போனேன்னா அங்க இருக்கிற ஆவிகள் செயல்படாது. ஹல்லேலூயா. இதுதான் உண்மை, இதுதான் வசனம் சொல்லுது. அப்ப இதுக்கு நம்மளை உருவாக்கணுமா ஊழியர்கள்? சரி, அப்போ இதனுடைய காரியம் நம்ம சும்மா அந்த விக்கிரகத்தோட நம்ம சும்மா போய் நிக்கிறது, சும்மா போய் வேடிக்கை பாக்குறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஒண்ணுமே பேசுறது இல்லை, நான் பாவம் செய்யலாம் போக மாட்டேன், நியூஸ் தான் பார்ப்பேன் சொல்லுவாங்க ஊழியர்கள். நியூஸ் தான் பார்ப்பேன், நியூஸ்ல சொல்றதே பொய் இல்லையா? ஜனங்க எதை பார்த்தா அவங்க மைண்டுக்குள்ள ட்விஸ்ட் வரும், நம்ம மூளையை செலவு செய்யறது தான் மீடியா, இந்த நியூஸ். ஆனா ஊழியர்கள் சொல்லுவாங்க, நான் நியூஸ் தான் பார்ப்பேன், வேற எதுவும் போன்ல எல்லாம் எதுவும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் சொல்றதே பொய். இதை கேட்க 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 நம்ம மைண்டு பொய்யினால நிரம்பும். நாம மெசேஜ்ல என்ன பண்ணுவோம், ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணோம், இல்ல ஒரு தரப்பினருக்கு சப்போர்ட் பண்ணோம், இல்ல ஒரு ஊழியருக்கு சப்போர்ட் பண்ணோம். அந்த ஊழியர் பேசுற வசனத்துக்கு தேவனை விட்டு விலகிடும் இல்லையா? அப்போ நான் 3 விதமாவும் சொல்லிட்டேன். என்னுடைய சாட்சியை வச்சு சொல்ல, நானும் இப்போ தேவன்ல இருந்து இப்போ ஃபுல்லா பாவத்துக்குள்ள சிம்சோன மாதிரி நானுமே வந்து தள்ளப்பட்டேன். சரி, அப்போ இதனுடைய விளைவு என்ன? இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல சொல்லணும், தெளிலால் வந்து ஆக்சுவலா வேசி கிடையாது. 4வது வசனத்துல இவர் எங்க போறாரு, காசாவுக்குள்ளதான் வேசியை கண்டு வேசியின் இடத்துல பிரவேசிக்கிறாரா. அப்புறம் அங்க இருந்து என்ன பண்றாரு, இனி ஒரு இடத்துக்கு வர்றாரு, எப்ரோனுக்கு எதிரே. 3வது வசனம் கீழே இருக்கு, எப்ரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். அதுக்கப்புறமா அவன் சேராத் ஆற்றங்கரையில இருக்கிற தெளிலால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமா இருந்தான் அப்படின்ட்டு, அதாவது ஆசைப்படுறான். இன்னும் சொன்னா அப்போ இங்கிலீஷ்ல லவ்னு சொல்லுவாங்களா, அத மாதிரி காதல் வயப்படுறார் தெளிலால் கூட. இந்த அம்மாவை ஏன் வந்து வேசி அப்படி சொல்றாங்கன்னா, ஆற்றங்கரையில் இருக்கிறேன்னு போட்டிருக்குல்ல. இப்போ வேத அறிஞர்கள்லாம் தேவ ஆவியில அப்படி சொல்றவங்க கிடையாது. வேத அறிஞர்கள்லாம் இப்போ தியரிட்டிக்கல் டீச்சர்ஸ், சயின்டிஸ்ட், பைபிள் சயின்டிஸ்ட், பைபிள் ரிசர்ச்சர்ஸ் சொல்லலாம். அவங்க படிச்சு உலக அறிவுல இது பண்றவங்க. இந்த ஆற்றங்கரையில அந்த காலத்துல இந்த மாதிரி ஸ்திரீகள் தான் இருப்பாங்க. இப்போ யூதா ஒரு ஸ்திரீயின் இடத்துல போறாங்க இல்லையா? அப்ப அந்த ஸ்திரீ மருமக, அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அவங்க இவர் கூட வந்து இது பண்றதுக்கு ஆற்றங்கரையில போறாங்க, முக்காடு போட்டு போறாங்களா. அப்ப அந்த இடம் வந்து விபச்சாரம் செய்யற ஒரு இடமா இருந்தது. அப்போ அந்த ஆற்றங்கரையோரத்துல இருக்கானா இவ வேசியா தான் இருக்கணும்னு அப்படி சொல்றாங்க, சரியா? வசனத்துல அப்படி சொல்லல, அதனால நானுமே அப்படி சொல்லல, சரியா? தெளிலாளோட சிநேகமா இருக்கான். தன்னுடைய அவன் பண்ண மேஜர் தப்பு 17வது வசனம் சொல்லுது, நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன். அவனுக்கு தெரியுது தேவன் யாருன்னு. வசனம் சொல்லுதா, ஒரு தடவை ருசி பார்த்து பின்னாடி கால் எடுத்து வச்சா போச்சா? இவனுக்கு தெரியுது பாருங்க, நசரேயனானவன். என் தலை சிரைக்கப்பட்டால், அது தலைமுடி சிரைக்கப்படுறதுதான், அது ரெண்டுமே ஒண்ணுதான் ஆண்களுக்கு இல்லையா? வசனம் சொல்லுது, புதிய ஏற்பாட்டிலே சொல்லுது, என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும். என் தலையை நான் வழிச்சிட்டேன்னா என் பலம் வந்து போயிடும்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணிடுறான், சரியா? அப்போ நம்மளுடைய பலன் எதுல இருக்கு? வசனத்துல, ஆவியில, அதாவது நம்ம தேவனோட சேர்ந்து இருக்கிறதுலதான் நம்ம பலன் இருக்கு. எந்த அளவுக்கு அதிகமா தேவனோட சிந்தையில தேவனோட சஞ்சரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்துவ போல வெளிப்படுவோம். ஹல்லேலூயா. இதனுடைய விளைவு என்னன்னு சொல்லிட்டு நம்ம 3 காரியத்தை வந்து பார்த்து அதுக்கு என்ன பண்ணலாம். ஹல்லேலூயா. அப்ப ஒருவேளை இந்த 3 காரியத்துல நீங்க பிணைப்பட்டிருந்தா, அது ஒருவேளை ரட்சிக்கப்படாத ஹஸ்பண்ட், விக்கிரக வழிபாட்டுல இருக்க ஹஸ்பண்டா இருக்கும். இதுல நிறைய சகோதரிகள் பண்ற முட்டாள்தனம் என்னன்னா, கர்த்தர் எனக்கு அவனை காட்டினாரு, என்னால அவனை திருத்த முடியும், நான் வந்து மெய்யான தேவனை வழிபடுறேன். ஒன்னும் முடியாது. இதோ
அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருந்த இந்த ஊழியக்காரியாலேயே முடியல. 14 வருஷம் போச்சா லைஃப். தேவனால மட்டும்தான் முடியும். அவர் சொல்லாம, அவர் காட்டாத எந்த ஸ்திரீயோடையோ எந்த ஆண் மகனையும் நம்ம அந்த திருமண பந்தத்துக்குள்ள கொண்டு வந்துடவே கூடாது. திருமண பந்தங்கிறது பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இல்லையா? அப்போ அவர் யாரோடன்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போதுதான் நம்ம செய்யணும். ஒருவேளை செஞ்சிருந்தா அது மன்னிப்பு கேட்டு அவர் மன்னிப்பாரு, சரியா? அது கவலைப்பட வேணாம். மனசார கேட்கணும். மனசு அவர் மன்னிப்பு கேட்கும் போது எப்ப நம்ம மன்னிப்பு கேட்டாலும் அதுக்குண்டான தண்டனையை ஏத்துக்க ரெடி ஆகி தான் நம்ம மன்னிப்பை கேட்கணும். சரி, இதனுடைய விளைவு என்னன்னா, ஃபர்ஸ்ட் 21வது வசனம், பெலிஸ்தன் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி, ஹல்லேலூயா, இவனை கட்டி போட்டு பிடிச்சி எங்க கொடுக்குறாங்க? பெலிஸ்தேன் போய் ஒப்பு கொடுக்குறாங்க இல்லையா? அவன் தான் எதிரி. அவனிடத்துலதான் பெண் எடுக்க போறாங்க. அங்கதான் வார் ஸ்டார்ட் ஆகுது. அங்கதான் யுத்தம் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி கடைசியில வசனம் சொல்லும், ஆவியானவர் அவனை ஏவத்தோட துவக்கினார்னு இருக்கும் இல்லையா? இப்போ இங்க பாருங்க, பெலிஸ்தன் அவனை பிடிச்சு அவன் கண்களை பிடிங்க. அப்ப முதல்ல பிசாசு என்ன பண்றான்? அவனுடைய பிடியில உங்களுடைய கண்களை பிடுங்கி போடுறான். என்ன கண்ணு? ஆதாமுக்கு ஒரு கண்ணு திறந்தது இல்லையா? ஹல்லேலூயா, பாவ கண்கள் திறந்தது இல்லையா? அப்போ பாவ கண்ணு திறக்குதுன்னா ஆவிக்குரிய கண்ணு மூடிதான் இருக்கும் இல்லையா? அவன் என்ன கண்ணை பிடுங்கி போறான்னா ஸ்பிரிச்சுவல் கண்ணு, சரியா? அப்போ உங்களால ஜெபிக்க முடியாது, கூடுகைக்கு வர முடியாது, வசனத்தை கேட்க முடியாது, வசனத்தை கேட்டாலும் அதன்படி நடக்க முடியாது. அதுதான் கண்ணு. உங்க கண்ணு தெளிவா இருந்தா உங்க சரீரம் முழுக்க பரிசுத்தமா இருக்கும். கரெக்ட் தானே இல்லையா? இந்த சரீரம் என்ன? அவர் வாசம் செய்யற ஆலயம். அப்ப அவர் வாசம் செய்யற ஆலயம் பரிசுத்தமா இருக்கணும்னா கண்ணு பரிசுத்தமா இருக்கு. அப்ப அந்த பரிசுத்தத்தை உங்கள்கிட்ட இருந்து வெளியே எடுத்துடுறான். புரியுதா? பரிசுத்த குலைச்சல்லாம் என்ன? போய் பிசாசோட உட்கார்ந்துட்டு இருக்குது. பாத்தீங்களா? வழி விலகி போறான், கடைசியில வேசியின் இடத்துல போயிட்டான். தன்னுடைய பலத்தையே மொத்தத்துல அவன் தன்னையே விட்டு கொடுத்துட்டான் இல்லையா? அப்போ நமக்கு இது நடந்திருக்கா? இந்த காரியத்துல நம்மளுடைய கண்கள் பறி போயிருக்கா? ஆவிக்குரிய கண்கள் அதாவது இது எல்லாருக்குமே இப்ப சொல்லியாச்சு இல்லையா? இது தீர்க்க தரிசன செய்தி அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்குள்ள ஜெபிக்கணும், ஆண்டவரோட இருக்கணும், ஆண்டவருக்கு மட்டும் வாழணும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், இந்த எண்ணங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா ஒண்ணுத்தையும் செய்ய முடியல. ஆவிக்குரிய கண்கள் திறக்கல. எனக்கு வசனம் கத்துக்கணும், படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்கு. ஆனா ஒண்ணுமே நான் படிச்சா புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குதுன்னா உங்க கண்கள் பறி போயிருக்கு. உங்களுடைய பரிசுத்தத்தை அவன் எடுத்துட்டான். நீங்க நினைக்கிறீங்க வீட்டுல இப்படிதான் இருக்கணும், வெளியில இப்படிதான் இருக்கணும், என்ன பாக்குறவங்க கிறிஸ்துவ பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா நம்மளால இருக்க முடியலன்னா நம்மளுடைய கண்கள் பறிக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவதா என்ன பண்றாங்க? 2 விலங்குல கட்டி போடுவாங்க. அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே அப்படின்ட்டு 2 வெண்கல விலங்கு போட்டு அவன் எப்படி? ரெண்டாவது பிசாசு என்ன பண்றான்? ஒண்ணு கண்ணை பிடுங்கிறான், பரிசுத்தத்தை எடுத்துடுறான். நம்ம எதுவுமே தேவனுக்கு என்று தேவனுடைய காரியத்தை பார்க்க முடியாதபடி, செய்ய முடியாதபடிக்கு நம்ம அதான் அந்த ஸ்பிரிச்சுவல் அதுக்குள்ளேயே போக முடியாது. அது ஆவியில நிரம்பவே முடியாது. இப்ப சபைகள்லாம் அந்த சத்தத்தை கேட்டு அந்நிய பாஷை பேசி கை தட்டுறதை விட்டுருவோம். நம்ம நினைச்சேன்னா இப்ப தேவன் வாசம் செய்யற ஆலயம் இதுன்னா இந்த இடத்துல எனக்கு உணர்த்தப்பட்டாலும் உடனே ஆவியில நிரம்ப முடியும். அதுதான் ஒரு கிறிஸ்துவன். அப்போ என்னுடைய மாம்ச சிந்த கட்டாகி தேவனை குறிச்சு சிந்திக்க ஆரம்பிக்கும் போதே ஆவியானவர் துதிக்க ஆரம்பிப்பார். அந்த கனெக்ஷன் வரணும், ஆகணும். அப்படி இருக்கவன் தான் கிறிஸ்துவன். கிறிஸ்துவை போல இருக்கிறவன் தான், கிறிஸ்துவை உடையவன் தான் கிறிஸ்துவன். சரிங்க, அப்படி இல்லாதவங்க கண்களை பிடுங்கப்பட்டவங்க. சரியா? நீங்க எப்படின்னு பாத்துக்கோங்க. ரெண்டாவது, விலங்குல கட்டப்பட்டிருக்கு. இது கட்டப்பட்டிருக்கிற வார்த்தை பெந்தகோஸ்து சபையில நம்ம நிறைய பல 1000 கோடி கணக்கு கேட்டாச்சு இல்லையா? நீங்க கட்டப்பட்டிருக்கீங்களா? இந்த விலங்குனால கட்டப்படுறதுன்னா உங்களால எதுவும் மீறி செய்ய முடியாது. ஒண்ணு, நீங்க புகுந்த வீட்டு இப்ப லேடிஸ் தான் இருக்கீங்க, பெண்கள் உபவாச கூட்டம் தான் இது இல்லையா? அப்போ நீங்க கணவரை மீறி ஸ்பிரிச்சுவலாவே தேவனுக்குன்னு உண்டான காணிக்கையோ தேவனுக்குன்னு உண்டான செயல் கிரியை எதுவும் செய்ய முடியலனாலே நீங்க கட்டப்பட்டிருக்கீங்க. இப்ப 4 மணிக்கு எழும்பி ஜெபிக்கணும், ஆனா எழும்பி ஜெபிச்சா பிள்ளைங்க எழும்பிடுவாங்க. அதனால ஜெபிக்க முடியாதனாலே நீங்க கட்டப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஒரு இடத்துக்கு இந்த இடத்துக்கு போனா ஒரு ஆசீர்வாதம் வரும், தேவனுடைய வார்த்தை கேட்கலாம், தேவனுக்குள்ள வளரலாம் இருக்கு. ஆனா வர முடியலன்னா நீங்க கட்டப்பட்டிருக்கீங்க. புரியுதா? அப்போ தேவனுக்குரிய எதையும் செய்ய முடியாதபடிக்கு, உங்களால நகர முடியாதபடிக்கு இருக்கும் இல்லையா? செங்கடல் வந்துச்சு, அதை தாண்டி போகவே முடியாது. ஆனா போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம்.
அது தெரியும், ஆனா போக முடியாது இல்லையா? அப்போ இதுதான் கட்டப்பட்ட நிலைமை, எங்கேயுமே அடி எடுத்து வைக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த நிலைமையில இருக்கீங்களா? அதை பாருங்க. மூணாவதா, மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். மாவரைக்கிறதுனா என்னன்னா, அது ஒரு மிஷின் மாதிரி செஞ்சதையே திரும்ப 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 உங்க லைஃப்ல, அதாவது அந்த அரைச்ச மாவே அரைக்கிறது சொல்லுவாங்க இல்லையா? மாவு அரைக்கிறதுனா ஒரே காரியத்தை திரும்ப 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 செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, இப்ப இந்த ஒரு கிளாக் எடுத்துப்போம். இது என்ன பண்ணும், டெய்லியும் ஒரே டைம் ஒரே மாதிரி சுத்திட்டு ஒரே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கா. நீங்க டெய்லி காலையில எழும்பி உங்க பிள்ளைங்க, புருஷன், சமையல், கிச்சனு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் பெருக்கிறது, தூக்குறது, இந்த மாதிரி காரியத்தை ரொட்டீனா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல சர்ச்சுக்கு போறீங்க, கூட்டத்துக்கு போறீங்க, இதையே செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள ஒரு வளர்ச்சி இல்லையா? நீங்க இப்படி இருக்கீங்க. ஹல்லேலூயா. அதாவது இப்படி இருக்கீங்கன்னா நாம தோத்து போயிருக்கோம். நான் தோத்து போயிருக்கேன். என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் பிடுங்கப்பட்டிருந்தது. பரிசுத்தம்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. என்னுடைய பரிசுத்தம் மொத்தத்துல தேவன் அருவருக்கத்தக்க ரூபத்துல தான் நான் இருந்தேன். இப்போ வர்ஷிப்லயே பாதி மெசேஜ் வந்துச்சு, இனி ஒரு விதத்துல இளையகுமாரன் அப்படின்ட்டு இல்லையா? எல்லாத்தையும் வித்தான், ஆனா அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது. இவன் தேவனால் அழைக்கப்பட்டவன், ஆனா இவனே இழந்துடுறான். இவனே எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து விட்டுடுறான். தேவ பலத்தே இதை எடுத்துட்டா போயிடுன்னு சொன்னா அவங்க எடுக்கதான் இத்தனை தடவை இவனை பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு இவனுக்கு தெரியும் இல்லையா? அந்த ஸ்திரீயினுடைய மதி மயக்கத்தினால இவன் ஒப்பு கொடுக்குறான். அதே போல நான் இந்த உலகத்துக்கு மயங்கி, உலக ஆசைக்கும் உலக இன்பத்துக்கும் எல்லா பாவத்துக்கும் என்னை விட்டு கொடுத்து ஆவிக்குரிய கண்களே என்ன சொல்ற பிடுங்கின நிலைமையில தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு பாஸ்டர் ரோட்ல அந்த பக்கம் வராருன்னா நான் இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போயிட்டேன். எங்க வீட்டுக்குள்ள ஒரு பாஸ்டர், அப்போ அம்மா அப்பா எல்லாம் சிஎஸ்ஐ வராருன்னு தெரிஞ்சா நான் பெட்டை விட்டு எழும்ப மாட்டேன், நான் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லுங்கன்னா. இல்ல பாத்ரூம்குள்ள அடைச்சு போட்டு வர மாட்டேன் வெளியில. அவர் சிஎஸ்சி பாஸ்டர் வருவாரு, இப்ப இது பண்ண ஒரு 1/2 hour இருப்பாரு, போவாரு. இதை நம்ம சபிக்கலாம் மாட்டாங்க இல்லையா, நம்ம ஆவிக்குரிய சகோதரர்கள் மாதிரி. ஆனாலும் எனக்கு அதான் அந்த அளவுக்கு பெரிய கேப், மாஸ்டர்களுக்கும் எனக்கு, ஊழியக்காரங்களுக்கும், வசனத்தை சொல்ற இடத்துக்கும் எனக்கும். அதான் என்னுடைய பரிசுத்தம் போயிருந்தது. என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் மொத்தத்துல பிளைண்டா இருந்தது. ஒண்ணுமே அதை என்னன்னே தெரியாம போயிருந்தேன். ஆனா என்னை அழைச்சது அவர் தமக்குன்னு அழைச்சார். சின்ன வயசுல இருந்து, குழந்தையா இருக்கும் போதுல இருந்து. ஆனா ஒண்ணுமே எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து கர்த்தருக்குன்னு நான் ஒண்ணுமே செய்யல. கர்த்தருடைய எந்த காரியத்திலும் இன்வால்வ் பண்ணல. ஆவியில, மாம்சத்துல இன்வால்வ் பண்ணியிருந்தேன். அப்போ ரெண்டாவது கட்டப்பட்ட நிலைமை, இவனால எதையும் செய்ய முடியாது. சரியா? அதாவது இந்த தோத்து போனவன் சொல்றாங்க. இப்ப நான் தோத்து போனவங்கிறத உங்ககிட்ட சொல்றேன். ஒருவேளை நீங்களும் தோல்வி விட்டுறவங்களா இருந்தா நீங்க செய்ய வேண்டியது என்ன, ஆண்டவர் எப்படி உங்களை எடுக்க போறாருங்கிறதான் அதை சொல்லி ஜெபிச்சு முடிக்க போறோம். சரியா? அப்போ கட்டப்பட்ட நிலைமைனா இவன் எதுவுமே செய்ய முடியாது. இப்ப எனக்கு பார்த்தா ஒரு 3 தொழில் எனக்கு தெரியும், எல்லாம் முறைப்படி கத்துக்கிட்டது. ஒண்ணு ஃபுட் அண்ட் பீவரேஜ் ப்ரொடக்ஷன், சமையல் கலை இல்லையா, கேட்டரிங், இது அதை பத்தி நல்லா தெரியும். நிறைய பேருக்கு ஆலோசனை எல்லாம் சொல்லலாம். இப்போ உங்ககிட்ட பணம் இருக்கு சிஸ்டர், நீங்க இந்த மாதிரி ஹோட்டல் வைக்கணும்னு என்கிட்ட ஜஸ்ட் சொல்றீங்க, நான் உடனே என்ன பண்றேன், அப்போ இந்த ஏரியால எங்க வச்சா கரெக்டா இருக்கும், இது எல்லாம் என் மைண்டுக்குள்ள இருக்கும். எங்க வாடகைக்கு இருக்கு, எங்க போய் பாத்திரம் எடுக்கணும், எங்க போய் கேஸ் இது பண்ணணும், எப்படி என்ன அப்பியரன்ஸ்ல கொண்டு வரணும், எப்படிலாம் மெனு கார்டு போடணும், என்ன ஃபுட்டு வைக்கணும், எது ஸ்பெஷலைஸ்டா இந்த ஏரியால போகுங்கிற அளவுக்கு என்னுடைய பிரெயின்ல இருந்தது. ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. புரியுதா? எல்லாம் இருந்தும் ஒண்ணுமே என்னால செய்ய முடியாத அளவுக்கு இருந்தேன். ரெண்டாவது கார் வண்டி ஓட்ட தெரியும். வண்டி ஓட்டுற நல்ல பேஷனு, டிராவல்ஸ் எல்லாம் நல்லா அது முறைப்படியா தான் ஹோட்டல்ல இருக்கும்போதே கற்றுத்தேன். அதுல ஸ்டார் ஹோட்டல்ல டிராவல்ஸ்ங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லையா? அப்போ அந்த டிராவல்ஸ் பத்திலாம் நல்லா தெரிஞ்சு வண்டியும் எடுத்து, அதுலயும் எனக்கு ஒரு வருமானம் இல்லை. என்னுடைய இடுப்பும் ப்ராப்ளம் ஆகி பெட் ரெஸ்ட் ஆயாச்சு. கட்டப்பட்ட அந்த சங்கிலியினால கட்டப்பட்ட நிலைமை. மூணாவது இந்த மாவு அரைக்கிற ஒரே விஷயம் செஞ்சுக்கிட்டே நான் தூங்குவேன், எலும்பும் சாப்பிடுவேன், தூங்குவேன், எலும்பும் சாப்பிடுவேன், வேலை ஏதாவது இருந்தா போவேன், இல்லைன்னா தூங்குவேன், இவ்வளவுதான். டிவி பார்ப்பேன், நல்லா குடிப்பேன், நல்லா கோபப்படுவேன், நல்லா சண்டை போடுவேன். இதைத்தான் எனக்குள்ள ரிப்பீட்டடா போய்கிட்டே இருந்தது. சரி, இப்போ நாமவும் ஒருவேளை நீங்களும் இதே போல இருக்கலாம். சரி, இப்ப நான் தோத்து போட்டேன். இன்னும் சொன்னா ஸ்பிரிச்சுவலா நான் ஒரு ஃபெயிலியர். ஸ்பிரிச்சுவலா இப்போ ஆண்டவர் அறிஞ்சு 9 வருஷம் ஆச்சு இல்லையா?
இப்ப நான் ஒரு சபை வைக்கணும்னு நினைச்சா முடியல, எல்லா பக்கமும் கட்டப்பட்டிருக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த இடத்துல இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 மாசமா ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கு போய் வீடு சந்திக்கணும்னு நினைக்கிறேன், ஒண்ணுமே முடியல. அது 2-3 பேர் வீடு தான். இப்போ உங்க 2 பேர் வீடும் தற்செயலா மீன்ஸ் நீங்க கூப்பிட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு இதுல வந்தாச்சு. ஒரே ஒரு வீடு மட்டும்தான் வந்து சந்திச்சிருக்கு, சரியா? பாக்கி 10-17 பேர் வந்துட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ அவங்க வீடு கூட சந்திக்க முடியல. அந்த அளவுக்கு என்னையும் கட்டி தான் வச்சிருக்கான்னு சொல்றேன். புரியுதா? எப்படி வந்து கட்டப்பட்ட நிலைமையில இருக்கு. இப்ப நிறைய இருக்கு, பைபிள் காலேஜ் இருக்கு, என்கிட்ட சிலபஸ் இருக்கு. எனக்கு ஆண்டவர் கொடுத்த காரியங்கள் வசனத்தை குறிச்சு பக்குவமா இப்போ ஒரு என்ன சொல்ற ஒரு 1 இயர் கோர்ஸே என்னுடைய சிலபஸே என்கிட்ட வந்து கொடுத்துருக்காரு இல்லையா? இப்போ தியாலஜிக்கல் காலேஜ்ல சொல்லி கொடுக்கறது இல்ல, ஆவிக்குரிய காரியம் எனக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்படுத்தின விஷயங்கள், இதுதான் சத்தியம்னு சொல்லி கொடுத்த விஷயங்கள் என்கிட்ட இருக்கு. ஆனா காலேஜ் இது பண்ண முடியல, அட்வர்டைஸ் எல்லாம் போட்டாச்சு, ஒருத்தரும் வரல. புரியுதா? அப்போ இப்போ சர்ச்சுங்கிற ஊழியம் நமக்கு இல்லை இல்லையா? ப்ரேயர் சென்டர் தான். அப்போ ஆனா சர்ச் இல்லாம ப்ரேயர் சென்டர் வந்து இது பண்ண முடியாது. இப்ப நம்ம வேற எந்த ஊழியத்தோடையும் இணைஞ்சு போகல, தனியா தான் ஊழியம் கொடுத்தது. அப்போ இந்த ஊழியத்திலேயே வந்து வளர முடியாத ஒரு நிலைமை, எங்கேயும் போக முடியல, யாரையும் பார்க்க முடியல, யாரை பார்த்து ஜெபிக்கவோ கூப்பிடவோ இல்ல சுவிசேஷம் அறிவிக்கணும் இல்லையா? இப்போ ஒரு ஊழியம்னா சுவிசேஷம் அறிவிக்காம அது பேர் ஊழியம் கிடையாது. சுவிசேஷம் அறிவிக்க எங்கேயும் போக முடியல இல்லையா? இப்ப ஏன்னா நான் சுவிசேஷகன் இல்லை, இப்போ கிறிஸ்துவ அறியாத ஒருத்தண்ட எனக்கு பேச வராது. ஒருவேளை ஆவியானவர் ஏவும் போது அப்படி பேசி இருக்கேன், காரியம் மாறுதலாவும் இருந்திருக்கு இல்லையா? ஆனாலும் ஒரு எவாஞ்சலிஸ்ட் கூட தான் நான் போகணும், இதுதான் சட்டம். சுவிசேஷகனா அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களோட தான் போனோம். அப்பா சுவிசேஷகர், இவங்க சுவிசேஷங்க. அப்போ இவங்க யாராச்சும் வந்தா நான் போகலாம், வராத பட்சத்துல அப்ப கட்டி வைக்கப்பட்டிருக்கு, எதையுமே செய்ய முடியல. இப்போ இங்க சபை ஆராதனை நடக்குது, ஒரு போர்டு வைக்கணும், முடியாது. புரியுதா? அதுக்குண்டான அனுமதி இல்லை. சரி, அந்த போர்டை ஜனங்க பார்க்கணும், இந்த மரத்தை வெட்டலாமா? ஒரு காரியத்தை சொல்றேன், கட்டப்பட்டு தான் இருக்கேன், நான் ஒரு தோத்து போனவன், தோத்தாங்கோலின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஆவிக்குரிய இதுல வந்தாலுமே தோத்து போனவன் தான். இப்ப நான் வீடியோ எல்லாம் எடுக்கிறோம் இல்லையா? வீடியோ போட்டா இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பாங்க? 6 பேர், 8 பேர், 12 பேர், 18 பேர் இல்லையா? அப்போ ஜனங்க கேட்கிற ரீதியா நான் இல்லை, அவங்க விரும்புற இது. நீங்களே வந்து அவளுடைய ஜெபத்துக்கு அந்த வர்ஷிப் தான் வந்து வருவீங்க, நான் பேசுறது வேற வழியெல்லாம் ஒரு சிலர் வந்து சகிச்சுக்கிட்ட வந்து கேட்குறீங்க இல்லையா? தூக்கம் தான் வந்து நிறைய நேரத்துல வருது. அப்போ என்ன, என்னுடைய இப்போ நான் மினிஸ்ட்ரி வந்துமே நான் தோத்து போனவன் தான் இல்லையா? ஆனா இப்போ சிம்சோன்ட்ட எல்லாம் போயிடுச்சு, அவனால ஒன்னும் பண்ண முடியல. மாவரைக்கிற மாதிரி செஞ்சதே திரும்ப 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 அதே செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னும் சொன்னா இன்னும் பரிகரிசிக்கிறாங்க அவனை. வந்து ஒரு விளையாட்டு கேலி கூத்து மாதிரி வச்சு இது பண்றாங்க. என்னையுமே பண்ணுவாங்க. எப்படின்னா, இப்போ இங்க சுத்தி இருக்கிறதுல ஒரு 3 சர்ச்சுக்குள்ள என்ன போகக்கூடாதுன்னே சொல்லியாச்சு, மெசேஜுக்கு போட மாட்டேன். ஒண்ணு பக்கத்துல இருக்க சபை, ஒண்ணு வந்து எங்க களியக்காவலுக்கு இந்த பக்கம் இருக்கிற இன்னொரு சர்ச்சு பாரசாலில். 3 சர்ச்லயும் வந்து என்னை பார்த்தாலே துரத்துவாங்க. சும்மா போலாம், உட்காரலாம், மெசேஜ் கொடுக்க கூடாது அப்படின்ட்டு. அவங்களுக்கு ஒரு பயம், ஜனங்க மாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஜனங்க அந்த கட்டுக்குள்ள இருந்து பாஸ்டர் தான் சபை தான் சொல்லுவாங்க. நான் போனா என்ன சொல்லுவேன், இங்க இப்போ ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஆரம்பிக்கிறது போது என்ன, இதுக்குள்ள அவர் வாசம் செய்யல, உங்களுக்குள்ளதான் வாசம் செய்வார்னா, இது அங்க சொல்லக்கூடாது. சர்ச்சுக்குள்ள சொன்னா என்ன ஆகும், ஜனங்க அவங்க வீட்லயே இருந்து துதிப்பாங்க, இங்க வரமாட்டாங்க. இங்க வரலன்னா காணிக்க வராது. அவங்க ஓப்பனா சொல்றாங்க, நீ பிரசங்கம் பண்ணா எனக்கு ஆளுங்க எல்லாம் போயிடுவாங்க அப்படின்ட்டு. அப்ப இந்த மாதிரி இருக்கு. நான் பெருசா வெளியில போறதும் இல்லை, அப்படி இருக்கு. அப்போ நான் எங்கேயுமே காலை தூக்கி எங்கேயும் வைக்க முடியல. ஒருத்தர் வந்து சொன்னார், ஒரு ஊழியக்காரர் அவருடைய வீட்டு மேல வந்து இத சபையா எடுத்து பண்ணுங்க அப்படின்ட்டு. இங்கதான் நம்ம சரௌண்டிங்ல தான், நீங்க எடுத்து நடத்துங்கன்னு சொன்னார். சரி, அதுக்கு வெயிட் பண்ணி ஜெபிச்சு எல்லாமே வந்து ஸ்டெப் எடுத்து போலான்னுங்கிறப்போ அவர் இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டாரு. இப்போ அப்படி இருக்கு, சரியா? அப்போ ஸ்பிரிச்சுவலாவும் ஃபுல்லா வந்து கட்டப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ இதே நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, எனக்குள்ள இருக்கிறது உங்களுக்குள்ள இருந்ததுன்னா, இந்த மனுஷனுக்குள்ள இருந்ததுன்னா, ஆண்டவர் உங்களையும் தோத்து போனவங்களா இருந்தாலுமே எழுப்புவாரு. அது என்ன காரியம்னா, 28வது வசனம் கடைசி வார்த்தை, தேவனை பலப்படுத்தும் என்று சொல்லி. இவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா என்ன இருக்கு, இவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு. ஹல்லேலூயா. இவன் தேவனே என்னை பலப்படுத்துங்கிறான். இவன்கிட்ட ஒன்னும் இல்லை, ஒன்னும் செய்ய முடியல.
ஒரே ஒரு காரியம், விசுவாசம் இருக்கு அவனுக்குள்ள. தேவனன் மேல ஒரு விசுவாசம் இருக்கு. தேவனை பார்த்து கேட்கிறான், என்ன பலப்படுத்துங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்போ நீங்க விழுந்து போன நிலைமையில இருந்தாலும், நீங்க என்ன மாதிரி ஒரு தோத்து போனவனா இருந்தாலும், ஸ்பிரிச்சுவல் தோல்வி இருக்கு இல்லையா? ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை கொடுத்துட்டாரு, சித்தத்தை வச்சுட்டாரு, அவர் சொன்ன மாதிரி வந்தாச்சு, செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஆனா அதுல ஒரு விளைச்சல் இல்லை, ஒரு அறுவடை இல்லை. அப்போ அது ஃபெயிலியர் தானே. அப்படி கூட நீங்க இருக்கலாம், ஸ்பிரிச்சுவலா இருக்கலாம், மாம்சத்துல இருக்கலாம், ஃபேமிலிக்குள்ள இருக்கலாம். நீங்களும் தோத்து போனவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கழுகளவு இந்த விசுவாசம் எனக்கு இருக்கு, அதனாலதான் உங்களை எல்லாத்துலயும் தோத்து இருந்தாலும் நான் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரி கண்டிப்பா அவர் செய்வார்னு சொல்றான்னா அந்த விசுவாசம் தான். அது பிசாசு எல்லாத்தையும் அழிச்சான், சரீரத்திலையும் கை வச்சான், எல்லாத்துலயும், பணத்துல, சொந்தத்துல, எல்லாத்துலயும் கை வச்சான். ஆனா எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை ஒன்னும் பண்ண முடியல. சிம்சோனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த விசுவாசம் என்ன பண்ணுது? தேவன் இந்த சிம்சோனை எதுக்கு பூமிக்கு அனுப்புனாரோ அதை செஞ்சு முடிச்சிடுறாரு. பெலிஸ்தியர் மொத்தத்துல காலி. இதுக்கப்புறம் பெலிஸ்தியர் வர மாட்டாங்க இல்லையா? அப்போ உங்களை கொண்டு அவர் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதை நிச்சயமா செஞ்சு முடிப்பார். அதை முடிக்கிற வரைக்கும் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு வேண்டியது அந்த விசுவாசம். நீங்க ஒருவேளை பாவ சேற்றுல இருந்திருக்கலாம், நீங்க ஜீவன் அல்லாத காரியத்துல நாட்டம் கொண்டு இருக்கலாம், விருப்பம் கொண்டு இருக்கலாம், அதனோட கூட சேர்ந்து நீங்களுமே ஜீவன் அற்று கூட போயிருக்கலாம். கட்டப்பட்ட நிலைமையில, கண்கள் பிடுங்கப்பட்ட நிலைமையில, மாவரைக்கிற ஒரே காரியத்தை ரொட்டீனா செஞ்சுக்கிட்டு இருக்க நிலைமையில கூட இருக்கலாம். உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கா? ஆண்டவர் உங்களை தான் எழுப்ப போறார். உங்களை மாதிரி, நம்மள மாதிரி இருக்கிறவங்கள கொண்டுதான் இந்த எழுப்புதல் வரப்போகுது. இவங்களை வச்சுதான் பெரிய பெரிய தாவீது போல கோலியாத்துகளை வீழ்த்த செய்ய போறார். அதுதான் எழுப்புதல் வரும். நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்ன நினைத்தரணும்னு கேட்போமா? இந்த ஒரு விஷயம், ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஒரு விஷயம் மாத்திரம் ராஜா என்ன நீங்க எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. உமக்கு விரோதமா பாவம் செஞ்ச ராஜா, என்னை நோக்கி பாருங்க. எனக்கு வேற எந்த வழியுமே இல்லை. பைபிள்ல இருக்கிற எல்லாருமே தேவனால எடுத்து பயன்படுத்தப்பட்ட எல்லாருமே ஒரு தோல்வியை கண்டவங்க தான். தங்களுடைய லைஃப்ல ஜீரோன்னு ஆனதுக்கு அப்புறமா தான் உன்னுடைய பல வீணத்துல என்னுடைய பலன் எப்படி இருக்கும்? பரிபூர்ணமா இருக்கும்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. யோசேப்போட தோல்வி நமக்கு வந்துருச்சு. பெத்தவங்கள்ல இருந்து, சகோதரர்கள்ல இருந்து, எல்லா இடத்துலயும் அவனுக்கு தோல்வி. அவன் எந்த ஒரு தப்புமே செய்யாம எல்லாரும் அவன் துன்பப்படுத்துறாங்க. தாவீதை எடுத்துக்கோங்க. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டும் தேவனை எப்பவுமே துதிச்சு ஆராதிக்கிறவன் சொல்லி பைபிளே நமக்கு சொல்லி இருக்கு. என் இருதயத்துல உள்ளபடியெல்லாம் செய்கிறவன் பைபிள்ல தேவன் ஒரு மனுஷனை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த மனுஷன் எத்தனை வருஷமா இவனே ராஜாவின் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இவன் தான் இஸ்ரேலுக்கு ராஜா. எப்போ அந்த அனாயிட்டிங் சாமுவேல் மூலியமா இந்த மனுஷனுக்குள்ள வந்ததோ அப்பத்துல இருந்தே இஸ்ரேல் ஜனங்களுடைய ராஜா இவன் தான். ஆனா சவுலுங்கிற ஒரு போலி ராஜாட்ட சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்க அந்த அதிபதிக்கு பயந்து ஓடிக்கிட்டே இருக்கான். வீடு இல்லை, எத்தனையோ மனைவியை கல்யாணம் பண்ணான். இவனுடைய ஓட்டத்துல யாரு கூட இருந்தா? விருத்தாப்பியனா இருக்கும்போது வெளியில இருந்து ஒருத்தி வரா, அபிஷாக்னு இல்லையா? இவனுக்கு அனல் உண்டாக்குறதுக்கு. அப்போ அவனை விடையா நம்ம பாடுகள் பட்டுட்டோம். சின்ன சின்ன விஷயம் தானே. இறையாதே, அமைதலா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்க இந்த பலத்தோட உங்க இருதயத்துல இருந்து சொல்லுங்க. சொல்றதுக்கு முன்னாடி உங்களை ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுங்க. இப்பவும் கேட்கிறார், உன் இருதயத்தை தான், உன் உள்ளத்தை தான். நீ என்னுடையவள்னு உங்ககிட்ட ஆசையா, விருப்பமா, ஏக்கமா தான் வந்திருக்கார். நீங்க கொஞ்சம் ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, இதோ அடியால இருக்கிறேன், உங்களுடைய வார்த்தையின்படி ஆக கடவுதுன்னு சொல்லுவீங்களா? இதோ நான் அடியான் வந்திருக்கேன், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி இதையே சொல்லிக்கிட்டு இருங்களேன். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு நீங்க ஒவ்வொரு ஜெபத்திலையும் நீங்க இதை சொல்லுங்க, ஒவ்வொரு ஆராதனையிலையும் இதை சொல்லுங்க, இதையே சொல்லிக்கிட்டு இருங்க. அவர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதை நிச்சயமாவே செஞ்சு முடிப்பார். உங்களுக்குள்ள அந்த கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும் சிஸ்டர், கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும். பன்னிங்களை சாப்பிடுற அந்த தவிடு கூட இவனுக்கு கிடைக்காத போது அவனுக்குள்ள இருந்து பிசாசனால அழிக்க முடியாத ஒரே விஷயம் இந்த விசுவாசம் மட்டும்தான். அந்த விசுவாசத்தோட எனக்கு ஒரு அப்பா இருக்காரு, நான் அப்பா அவனுடைய வேலைக்காரனா கூட நான்
நிற்க முடியும்னு சொல்லிட்டு அப்பாவினிடத்துல திரும்பும் போதுதாங்க அவனுக்கு ஆசீர்வாதம் வருது இல்லையா? இப்போ இதேதான் இந்த இடத்துல நீங்க சிம்சோனை பாருங்க. அவன் முறுமுறுத்து இருந்தாலோ, தேவனை தூஷிச்சு இருந்தாலோ, இவனுடைய காரியம் எப்படி ஜெயமா ஆகும்? தேவன் இவனை முன்குறிச்சது எப்படி நடக்கும் இல்லையா? ஆனா அந்த இடத்துல இந்த ஒரு விசை மாத்திரம் என்ன நோக்கி பாருங்க, என்ன பலப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கும்போது, தேவன் உங்களை பலப்படுத்தாம இருப்பாரா? உங்களை பார்க்காம இருப்பாரா? உங்களை நேசிக்காம இருப்பாரா? உங்களோட பேசாம இருப்பாரா? உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்தவராச்சு, இத்தனை வருஷம் உங்களை நடத்தினவராச்சு, உங்களை கண்டிப்பா போஷிப்பாரு, கண்டிப்பா உங்க கூட பேசுவார், கண்டிப்பா உங்களுக்கு தேவையை சந்திப்பாரு. நிச்சயமா நீங்க நம்புவீங்களா? நம்ம ஜெபிப்போமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, நீர் எங்களை கைவிடுவதில்லை தகப்பனே. இன்றைய தினத்து நிமித்தம் நாங்க கட்டுறது ராஜா, நீர் எங்களை கைவிடுவதே இல்லை என்று தகப்பனே ராஜா. எஸ் தகப்பனே ராஜா. ஓ தேவனே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா. எங்களுக்கு எதிராக மலைகளே இருந்தாலும் தகப்பனே ராஜா, அதை பெயர்க்கத்தக்கவர் எங்களோடு இருக்கிறார் தகப்பனே. எஸ் தகப்பனே, செங்கடலே வந்து இருந்தாலும் தகப்பனே, அதை பிளக்கக்கூடிய கோலை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க ராஜா. எஸ் தகப்பனே, எரிகோவை சுற்றி நின்னாலும் தகப்பனே, அதை உடைக்கத்தக்கதாக ராஜா நீர் எங்களுக்கு தகப்பனே துதியை கொடுத்திருக்கிறீர் தகப்பனே ராஜா. யோர்தான் நதியே வந்தாலும் தகப்பனே ராஜா, கர்த்தாவே உம்மை சுமந்து செல்லுகிற தகப்பனே ராஜா, இந்த உடன்படிக்கை பெட்டியும் தகப்பனே, ஆசாரியர்களாக எங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கீங்க ராஜா. எதுவும் எங்களை சேதப்படுத்துவதில்லை என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம் தகப்பனே. உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது ராஜா. ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு எங்களை மீண்டும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, நாங்க தோத்ததுக்கு சந்தோஷப்படுறோம் ராஜா. எஸ் தகப்பனே, தேவனே ராஜா, இந்த உபத்திரவத்தின் வழியா ராஜா உம்முடைய பிரமாணத்தை நாங்க கற்றுக்கொண்டோம் தகப்பனே. இனி நாங்க வீழ்வதில்லை ராஜா. ஜெயம் கொள்ளுகிறவன் அவன் தோல்வியின் இருந்துதான் எடுக்கப்பட்டவனா இருக்கான் தகப்பனே. எல்லாரையும் ராஜா பைபிள்ல பார்த்திருக்கோம். உமக்கு நன்றி ராஜா. நீர் நல்லவர், நீர் அன்பின் ஒரு பாத்திரமாக நாங்க உங்களை பார்க்கிறோம் ராஜா. நீர் எங்களை கைவிடுவதில்லை என்று நினைவு கூறுகிறோம் தகப்பனே. நீர் எங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.